ராணா சுதாகர் அவர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்வின் கலந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவார், ஆம்ஸ்டாங் அண்ணன், இந்த சமூக விடுதலைக்கு வேலை செய்யறவங்கள இந்த சமூகம் கழிவிடாதுன்னு சொல்லுவாங்க. முதல் ரஞ்சித் அண்ணன் வந்தாரு, அங்கிருந்து வரும்போதே ஒரு 500 பேர் உடை சூழ அவ்வளோ அரைச்சி அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கிருந்து போறப்ப கூட அந்த அளவுக்கு சந்தோஷமா அவரை அழைச்சி வச்சாங்க. அதே மாதிரி அண்ணன் தீனா அண்ணன் வந்தாரு, அவர் அதே மாதிரி அவ்வளோ சந்தோஷமா அழைச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமா அழைச்சி வைக்க போறாங்க. என்ன காரணம்னா, இந்த சமூக விடுதலைக்காக யாரெல்லாம் இந்த வேலை செய்யறாங்களோ இந்த சமூகம் கைவிடாது, இந்த சமூகம் எந்த காலத்திலுமே கைவிடாதுன்னு சொல்லுவார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். அதை நம்ம கண்ணுக்கு எதிர பார்க்கிறோம். முக்கியமா நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கும் போது ஒரு 10 நபர் சென்னையில இருந்து வந்தாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார். கேட்கும் போது ஐயாவுடைய சிலை திறக்க போறோம், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை திறக்க போறோம், நீங்க வரணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அண்ணன் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னும் போது ஊர் திருவிழா நடத்தணும்னா, கோயில் கட்டி திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, கோயில் கட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது கும்பாபிஷேகம் பண்ணணும் நாங்க. சரி, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ப்ரோக்ராம் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி பண்ண கோயில்ல சாமிக்கு இதை திருத்தம் பண்ணோம், இந்த அன்னதானம் போட்டோம், இதை பண்ணோம், அதை பண்ண கடைசியா ஒரு வாரத்துக்கு சொல்றாங்க. இப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சுட்டீங்க, சிலையை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அப்படியே சைலண்டா ஆயிட்டாங்க எல்லாம். சிலை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? இவங்களுக்கு என்னன்னா, சிலையை வச்சுட்டோம், பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மளுக்கு பாடுபட்டாரு, அப்பாடா மன நிம்மதிடா, நம்மளுக்கு அவருக்காக ஒரு சிலை வச்சுன்னு திருப்தி ஆயிடுறாங்க. அது கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் கையை காட்டுற சிலையில என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் கையை காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு, வெற்றியின் அடையாளமா இருக்குது, ரெண்டாவதுக்கு ஓட்டு போடுறது. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் கையை காட்டுறாரு, அப்படி காட்டுறாரு சிலையில. கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில வச்சிருக்காரு, அப்படி கையை காட்டுறாரு. என்ன சொல்றாரு? சென்னையில சொல்றாரு 1944 பாபா சாஹேப் அம்பேத்கர் சென்னையில சொல்றாரு. 37வது வால்யூம்ல 422வது பக்கம் 23வது பக்கத்தை படிச்சீங்கன்னா இந்த தெளிவா இருக்கும். உங்கள் இதயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய குறிக்கோள் இதுதான், இந்த நாட்டை ஒரு நாள் நீங்க ஆள வேண்டும். உங்க வீட்டு சுவர்களில் எழுதி வைங்கள், உங்க வீட்டு சுவர்களில் எழுதி வைங்க. மறந்துட போறீங்க, உங்க வீட்டு சுவர்ல எழுதி வைங்க. இந்த நாட்டை ஒரு நாள் நம்ம ஆளணும், இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம நடைமுறைப்படுத்தணும், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயிருக்கிறார். எல்லா மக்களும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நம்ம ஒரு சகோதரத்துவமா இருக்கணும்னா அதுக்கு முழுக்க காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம். இதுதான் ஆம்ஸ்டாங் அண்ணன் போனவனையுமே எடுத்து கையில காட்டுவார். ஒரு நாள் ஒரு 50 அட்வொகேட் போயிருந்தாங்க. 50 அட்வொகேட் கூட்டு நிக்க வச்சு கேட்கிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை சரத்து இருக்குன்னு கேட்டார். ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியல. அப்ப சொந்த உட்கார்ந்து சொன்னார், 395 சரத்து, 22 பகுதி, 8 அட்டவணை. இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பல் என்ன சொல்லுது, என்ன சுதந்திரம்னா என்ன, சமத்துவம் என்ன, சகோதரத்துவம்னா என்ன அப்படின்றத எடுத்து ஒரு மணி நேரம் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசுறாரு. நீங்க கூட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிட்டீங்கன்னா போதும், எல்லாரையும் கேள்வி கேட்கலாம், நம்ம எல்லாரையும் பேசலாம். இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏமாத்துவாங்க தமிழ்நாட்டுல. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது யாரு? கருணாநிதி கொடுத்தாருன்னு. கருணாநிதி கொடுத்தாரா? 1989 மார்ச் 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க சட்டத்துல. 5 பரம்பரையில பூர்வீக சொத்துல பெண்களுக்கு சொத்து, அதாவது சொத்துக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஆட்சியில போட்டா 2 பேருக்கு கிடைக்கும். ஆனா பெத்த பொண்ணுக்கு சொத்துல பங்கு 1955 நடைமுறைக்கு வந்துச்சு, 55, 56 நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா இடிங்க ஏமாத்துறாங்க. இடஒதுக்கீடு யாரு வாங்கி கொடுத்தது? பாபா சாஹேப் அம்பேத்கர் 1932 வாங்கி கொடுத்தாரு. நம்மளுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அரசியல் உரிமை பெற்று தந்தார் பாபா அம்பேத்கர். ஆனா இன்னி வரைக்கும் அது யாரு வாங்கி கொடுத்தது, எப்ப வாங்கி கொடுத்தாரு, எந்த வருஷம் யாருக்குமே தெரியல. 46 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த 46 எம்எல்ஏ போயிட்டு எடிக்கு சுதந்திர கட்சிதுன்னா இன்னைக்கு 1947 ஆகஸ்ட் 15 வாங்க. ஆனா அந்த இடஒதுக்கீடு எப்ப கிடைச்சது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் 1932 செப்டம்பர் 24ஆம் தேதி பெற்றுத்தர அரசியல் உரிமைகளை பெற்றுத்தர. இதுதான் அரசியல் அறிவு. இந்த
அரசியல் அறிவு இல்லையா இன்னும் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் காந்தியோட கேட்கிறார், மிஸ்டர் காந்தி இது எனக்கு தாய்நாடு இல்லைன்றார். என்ன அம்பேத்கர் என்ன தாய்நாடு இல்லைன்றீங்களா, என்ன வேணும் உங்களுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றாங்க. அப்ப சொல்ற காந்தி பள்ளிக்கூடம் வேணுமா கட்டிங்கன்றார், அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. ஸ்கூல் அதாவது ஹாஸ்பிட்டல் வேணுமா கட்டிங்க, உங்க மக்களுக்கு பணம் வேணுமா எடுத்துங்க, என்ன வேணும் கேளுங்கன்றாங்க. அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் பதிவு பண்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு நீ கொடுக்கணுன்றவர், அதோட என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை தன்மானத்துக்கானதுன்ற சுயமரியாதைக்கானதுன்ற, எனக்கு நீ எனக்கு கொடுக்கணும், எனக்கு நீ ஆளணுன்றவர், அதான் என்னுடைய பிரச்சனைன்றார். இன்னைக்கு 24% தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப் மக்கள், இந்த மக்களுக்கான உரிமைகள் கிடைச்சதா, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கிடைச்சதா, சட்டமன்றத்தில் போய் பண்றாங்க, தேர்தல் அறிக்கை டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனை கொத்திடலாமா? அது எதுக்கு? நான் தலைகுனிந்து எழுதிய சட்டம் இந்த மக்கள் தலைநிமிந்து வாழ்கின்ற பாஸ் அம்பேத்கர். அப்ப சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இவனா கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்தானுங்க, சார்ஜ் வந்தாங்க, அவனுக்கு எழுதுற அந்த தேர்தல் அறிக்கை படிக்கிறாங்க. தேர்தல் அறிக்கை நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஆள் கேட்க மாட்டாங்க, சட்டமன்றத்தில் கேட்க மாட்டாங்க, பாராளுமன்றத்தில் கேட்க மாட்டாங்க. ஏன் எனக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்குற? எனக்கு கான்ஸ்டிடியூஷன் தானே நடைமுறைக்கு வரணும், சட்டத்தில் இருக்கிற உரிமைகள் தானே எனக்கு கொடுக்கணும், ஏன் நீ தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப எதுக்கு சட்டம்? எதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்? எதுக்கு? இந்த விழிப்புணர்வு தான் சமத்துவத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த நாட்கள்லாம் ஏற்பாடு பண்ணார். அதனாலதான் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டார். மிகப்பெரிய ஒரு அறிவு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம் மொத்தம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அந்த 37 புத்தகம் அதை கட்டி வந்து படின்னு சொன்னார். அவ்வளவு அற்புதமான புத்தகங்களா இருக்குது. ஒரு புத்தரம், ஒரு தம்மம்னு ஒரு புத்தகம், ஒரு எல்லாமே வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வந்து அம்பேத்கரை கடவுளா ஏற்றுப்போம். ஆனா உத்தரப்பிரதேச இதுக்கு நம்ம மகாராஷ்டிரா போயிட்டு வந்தார் ஆம்ஸ்ட்ராங், புத்த மதம் தழுவுறதுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னார், என்ன நம்ம எல்லாம் சீட்டிங்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க, அந்த தலைவர்லாம் என்ன அப்படி சொல்றேன், நம்பையான சீட்டிங்கே இருந்தான். உண்மையான அம்பேத்கர்னா உண்மையான புத்திஸ்டா இருக்குன்னா என்ன இருக்குன்னா, உண்மையான பாஸ் அம்பேத்கர் ஏத்துனா உண்மையான புத்திஸ்டா இருக்கும், அதுதான் உண்மையான அம்பேத்கர் சொன்னார். ஆனா நம்ம போறோம் பாபா சாஹேப் அம்பேத்கரை கடவுளா தெய்வமா நினைச்சிட்டு ஒரு நாள் கும்பிட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த கட்ட வேலை திட்டம் என்ன? ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்த மதத்தை ஏத்துக்கினாரு? பௌத்தனா என்ன? அது ஒரு ரிலிஜன், அது ஒரு தத்துவம், அது ஒரு சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு அற்புதமான புத்தகங்களா இருக்குது. இதெல்லாம் படிச்சாதான் இந்த சமூகத்தில் நம்ம தலைநிமிர்ந்து அடுத்த தலைமுறையாவது தலைநிமிர்ந்து வாழும். அதனால தயவு செய்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகத்தெல்லாம் படிங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர்னா பாதையை காட்டுறான்னு சொல்லுங்க. இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு புத்தகத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. எங்க அப்பா அதிமுகல இருக்கிறாங்க, எங்க அம்மா திமுகல இருக்கிறாங்க, அண்ணன் காங்கிரஸ்ல இருக்கிறான், பிஜேபியில இருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணா, அதிமுக வேணா, திமுக வேணா, எங்க அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படத்தை போட்டு கட்சி நடத்துறாரு. அவராண்ட நம்ம போனாங்க, எல்லாம் வராங்க. அவராண்ட வந்ததுக்கு அப்புறம் அவரு யார கை காட்டுறாரு? அதே எச்எல்ஏ தான் கை காட்டுறாரு, அதே உதயசூரன் தான் கை காட்டுறாரு, அதே பிஜேபி காங்கிரஸ் தான் கை காட்டுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு இங்க இருக்கிற ஒரு பெரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன கூட ஆம்ஸ்ட்ராங் அவர் விமர்சனம் பண்ணாரு, நான் திமுக அதிமுக போறதுனால என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் பேட்டி கொடுத்தார். இது ஆம்ஸ்ட்ராங் சொல்லல, பாபா சாஹேப் அம்பேத்கர் 10வது வால்யூம்ல எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்துக்களின் கருணையால் நாம் பதவிக்கு வந்துவிட மாட்டோமான்னு ஏங்கி தவிர்த்து கொண்டிருப்பவன் அவன் தான் பச்சை துரோகி, அவன் தான் எத்தப்பன், அவன் தான் ஆள்காட்டி என்ற. என்ன சொல்றது? யாருனால போயிட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி இந்துக்களுடைய கரியிலால் நம்ம அதிகாரத்துக்கு வந்துட மாட்டோமா, நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா, நம்ம ஒரு எம்பி ஆயிட மாட்டோமான்னு காத்திருக்கிறாங்க. அவன் தான் பச்சை துரோகி. அடுத்தவன் வீடு பற்றி எறியும் போது குளிர்காய நினைக்கும் கயவர் என்றார் பாஸ் அம்பேத்கர். எல்லாமே புத்தகத்துல தெல்ல தெளிவா பாஸ் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. படிக்காததுனால தான் இன்னைக்கு யாராரோ ஆட்சிக்கு வராங்க, யாராரோ நமக்கு வந்து இலவசங்களை கொடுத்துருக்கிறாங்க. நம்மளுடைய உரிமைகள் கேட்டு நம்ம ஒரு நாள் போராட்டம் தான் போதும், சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அந்த உரிமையை கேட்கறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகத்தை படிக்கணும், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பாதையில நம்ம போகணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் அனைவருமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம்.